Hi students, this is Govindraj from Tirupur. Welcome to our video. அன்பான மாணவ செல்வங்களே, இன்றைக்கி நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் ப்ரீவியஸ் இயர் ஃபஸ்ட் மிட்டம் டெஸ்ட் 2023 கொஷின் பேப்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலரான வீடியோவில் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு கொஷின் பேருமே பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் இங்கிலீஷ் மேத்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர்ஸில் இருக்கிற கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணிங்களா போதும் கண்டிப்பாக நல்ல மார்க் எடுக்கலாம். ஸோ நீங்கள் இதிலுமே ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின் மார்க் பண்ணி படிங்க, ஷூராக நல்ல மார்க் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது இதில் ப்ரீவியஸ் இயர் ஈரோடு கொஸ்டின் பேப்பர் தான். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10 ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் ஃபஸ்ட்டு 10 1 மார்க் பாருங்கள். புக் பேக்கில் இருந்தால் டேரெக்டாக கேட்டிருக்காங்க. 1 மார்க் நம்ம எதுவுமே மார்க் பண்ணல, நீங்கள் ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணுன்றதுக்காக தான் இந்த 1 மார்க் மார்க் பண்ணது கொடுத்துருக்கோம். அப்படியே பார்த்துட்டு வாங்க. 10 1 மார்க். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின்லாம் பாருங்கள். Distinguish between fundamental and derived units. Next, write any two rules for determining the significance figures of the example. Light இதில் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். வெக்டார், ரேடியன், மீன் பை த ப்ரொஜெக்டைல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வெக்டார் கான்செப்ட்டில் கொடுத்துருவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 மார்க் எல்லாமே ரொம்ப முக்கியமான 3 மார்க் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் டிஸ்டன்ஸு, ஆங்குலர் வெலாசிட்டி அண்ட் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. நெக்ஸ்ட் இப்போ டயாமீட்டர் ஆஃப் த மூன் யூசிங் த பார்த்தீங்கன்னா பேரலல்ஸ் மெத்தட் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதுக்கு 5 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்குலேஷன் மெத்தட் அண்டு ரேடார் மெத்தட் டு மெஷர் த லார்ஜ் டிஸ்டன்ஸ். அந்த கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கேலார் ப்ராடக்ட். ஸோ எல்லாமே ரொம்ப முக்கியமானதாக கொடுத்துருக்காங்க. கைனடிக் கைனடிக் ஈக்குவேஷன் ஆஃப் த மோஷன் ஃபார் த கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் கொஸ்டின்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எய்தரா சாய்ஸ் 2 கொஸ்டின் கொடுத்துருந்தா 2 கொஸ்டினுமே நீங்கள் மார்க் பண்ணி படிங்க. அடுத்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்டோட தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். ஸோ இதுலேயுமே 10 1 மார்க் கொடுத்துருக்காங்க. 10 1 மார்க் டேரெக்டாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் 2 மார்க் கொஸ்டின் ப்ளஸ் V ஸ்கொயர் ஈக்குவல் U ஸ்கொயர் ப்ளஸ் 2S ரொம்ப முக்கியமானது. ஒளியாண்டு, அடிப்படை அளவுகள், பரிணாமங்கள், ஒருபடித்தான், நெறிமுறை தத்துவம், எரிபொருள், அதே மாதிரி இடப்பெயர்ச்சி மற்றும் தொலைவு, வரையறு, ரேடியன். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் மார்க் பண்ணி படிங்க. அதுக்கப்புறம் 3 மார்க் கொஸ்டின் 5 கொஸ்டின் அட் பண்ணால் பொருள் ஒன்றின் உயரத்தின் முக்கோணவியல் முறையை காணுங்க, பரிணாம பகுப்பாய்வு, அதே மாதிரி முக்கிய எண்ணூறுகள் என்றால் என்ன, அது நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2 வெக்டர்களின் ஸ்கேலார் பெருக்கல் பண்புகள். நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின் பாருங்கள், ரொம்ப டெரிவேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் மார்க் பண்ணி படிங்க இந்த கொஸ்டின். கூட்டணி முக்கோண விதினை விரிவாக விளக்குக, மைய நோக்கம் இருக்குது சமணம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். எய்தரா சாய்ஸில் கொடுத்து 2 கொஸ்டினுமே உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். ஸோ அதில் 3ல கண்டிப்பாக மார்க் பண்ணி ஒரு எக்ஸாம்ஸ்னால் பார்த்தீங்கன்னா பிழைகளின் பரவுதல் என்றால் என்ன, இரு அளவுகளை வகுப்பு தர ஏற்படும் பிழைகளின் பரவு ரொம்ப முக்கியமான கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. அடுத்து விருதுநகர் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பாருங்கள். இதில் 10 1 மார்க் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 1 மார்க் புக் பேக்கில் படிச்சிங்கன்னா போது ஷூராக ஆன்சர் பண்ணிடலாம். 2 மார்க்கில் ஃபண்டமெண்டல் டெரைவ் யூனிட்ஸு, அதுக்கப்புறம் V = U + Z அந்த 3 ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த 3 ஈக்குவேஷனோட டெரிவேஷன் நல்லா படித்து வச்சுக்கோங்க இல்லை கம்பேரிசன் பண்ணும்போது. நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வாட் ஆர் ஸ்கேலார் அண்ட் வெக்டார்ஸ், டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் எல்லா கொஸ்டினுமே ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. லீனியர் மொமெண்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைட் எனி 2 ரூல்ஸ் ஆஃப் த ரவுண்டிங் ஆஃப். அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ணும்போது இப்போ 3 மார்க் கொஸ்டின் பாருங்கள் 6 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அது பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு எக்ஸாமினேஷன் ரைட் அண்ட் நோட்டம் வெக்டார் ப்ராடக்ட் 2 வெக்டார் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் பார்த்து காம்பனன்ட்ஸ் ஆஃப் வெக்டார்ஸ் 5 மார்க் கொஸ்டின் 2 கொஸ்டின் தான் கூட கம்பேரிசன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். இதுலேயும் 10 1 மார்க் கொடுத்துருக்காங்க. 1 மார்க் நல்ல ஆப்ஷனோடு எழுதுங்க. 2 மார்க் பார்த்தீங்கன்னா பரிணாம பகுப்பாய்வு, 2 வெக்டர் ஒன்று கொண்ட செங்குத்தான என்பதை கண்டறிவாய், எரிபொருள் என்றால் என்ன. அதுக்கப்புறம் 3 மார்க் கொஸ்டினை கொடுத்துருக்காங்க. ஸோ 3 மார்க்கும் இதில் இருக்க கொஸ்டின் நீங்கள் மார்க் பண்ணி படிச்சிங்களே போதும், ஷூராக நல்ல மார்க் எடுக்கலாம். பிழை என்றால் என்ன, அதன் வெவ்வேறு வகைகளை விளக்குக, முக்கிய எண்ணூறுக்கள் என்றால் என்ன, முக்கிய எண்ணூறுக்கள் கணக்கெடுத்த விதிகள் 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அடுத்து விருதுநகர் டிஸ்ட்ரிக்டோட தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். 10 1 மார்க் அப்படியே டேரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் 2 மார்க்கு அடிப்படை அளவுகள், பரிணாமத்தின் மாறிலிகள் என்றால் ஸ்கேலார் மற்றும் வெக்டார் அளவுகள், அதே மாதிரி தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சி, துகள் ஒன்றை நெருக்கட்டு மாதிரி ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பரிணாம பகுப்பாய் வரம்புகள், துல்லியம் மற்றும் நுட்பம் என்பதை ஏதேனும் ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சிருக்கீங்களான்னு மார்க் பண்ணி செக் பண்ணிங்கனாவே கண்டிப்பாக ஃபஸ்ட் மிட்டம் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ அடுத்து 1 மார்க் இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். 10 1 மார்க் அப்படியே நம்ம இல்லை 1 மார்க் மார்க் பண்ணாத கொடுத்துருக்காருன்னா நீங்கள் ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்துன்றதுக்காக தான் கொடுத்துருக்கோம். 2 மார்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. அது இல்லை புக் பேக்கில் இருக்க கொஸ்டின்ஸை நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தா சம் கொஸ்டின் புக்கின்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டேட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டார் ப்ராடக்ட் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் 5 மார்க்கில். ட்ரையாங்குலர் லா ஆஃப் அடிஷன் ஆஃப் 2 வெக்டார்ஸ் கண்டிப்பாக படிங்க. சிக்னிஃபிகன்ஸ் ஃபிகர்ஸும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மதுரை டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா இதில் 35
அப்படின்னு பார்த்தா 10 1 மார்க்கு டேரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. எல்லா கொஸ்டின் பேரும் 10 1 மார்க் தான் இருக்குது. இந்த 1 மார்க் ஃபுல் மார்க் எடுக்க இந்த கொஸ்டின் பேர் பார்த்தீங்கன்னா போது நம்ம யூஸ்ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பரிணாம பகுப்பாய்வு பயன்கள் S = UT + half AT ஸ்கொயர் இந்த 3 ஃபார்முலா V² = U² + 2AS U அதே மாதிரி பார்த்தீங்கன்னா U + AT நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலா UT + half AT ஸ்கொயர் இந்த 3மே நல்லா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு எரிபொருள் என்றால் என்ன. நெக்ஸ்ட் இப்போ 3 மார்க் ஒரு கொஸ்டின் பாருங்க பார்த்தீங்கன்னா ரேடார் துடிப்பு மற்றும் ரொம்ப முக்கியமான ஈரளவுகள் பெருக்குது அப்படின்னு பிள்ளைகளின் பெருக்கத்தை இயக்கத்தின் வகைகள் ரொம்ப முக்கியம். ஏதேனும் 3 மட்டும் விளக்குன்னா அதே தான் அந்த ஃபார்முலா U + AT U² + 2AS அதுக்கப்புறம் S = UT + half GT ஸ்கொயர் சொல்லலாம். அந்த ஃபார்முலா நம்ம கம்பேர் பண்ண எரியப்படும் எரிபொருளின் பாதை ஒரு பரவளையமான கடை ரொம்ப முக்கியமான கொஸ்டின் 20வது கொஸ்டின் பிழை அதை கொஸ்டின் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குன்னா 800 ரிப்பீட் வெக்டர் கொடுத்து முக்கோண விரிவாக வெக்டரின் பெருக்கல் பண்புகள். ஸோ இந்த கொஸ்டின் எல்லாம் ரிப்பீட்டர் கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஒரு இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் இதில் ஆன்சர் மார்க் பண்ணியிருக்கு அப்படி பார்த்துருப்பாங்க. ஸோ அடுத்து கம்பேரிசன் பண்ணும்போது ஆக்சலரேஷன் நெக்ஸ்ட் வந்து ப்ரிசிஷன் அண்ட் அக்யூரேசி எக்ஸ்பிளைன் வித் ஒன் எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் இந்த ஃப்ராக்ஷனல் எரர்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அப்ளிகேஷன் டைமென்ஷன் அனலைசஸ் நெக்ஸ்ட் ரேடார் மெத்தட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தா டிட்டர்மினேஷன் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஃபிகர்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கேலார் ப்ராடக்ட்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் அந்த பிழைகள் வகைகள்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த கொஸ்டின் நல்லா படித்து வச்சுக்கங்க. அடுத்து கம்பேரிசன் பண்ணும்போது தென்காசி டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் இதுலேயும் 10 1 மார்க் தான். ஸோ டேரெக்டாகவே நிறைய கொஸ்டின் நம்பர் 5 நிறைய டைம் ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள். அதுக்கு 2 மார்க்கும் ஆப் MV ஸ்கொயரில் கேட்டிருக்காங்க பாருங்கள். வாட் ஆர் த அட்வான்டேஜ் SI சிஸ்டம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிஸ்டிங்ஸ் பிட்வீன் ஸ்கேலார் வெக்டார் குவான்டிட்டி ப்ரொஜெக்டைல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைனமேட்டிக் ஈக்குவேஷன் பார்த்து ஆங்குலர் மெத்தடு அதுக்கப்புறம் கம்பேரிசன் மெஷர்ஸ் ஆஃப் லார்ஜர் டிஸ்டன்ஸு டைமென்ஷன் அனலைசஸ் நெக்ஸ்ட் 6 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஸ்கேலார் ப்ராடக்ட் கன்ஃபார்மாக படிங்க. ரிலேஷன்ஸ் பிட்வீன் த லீனியர் வெலாசிட்டி அண்ட் ஆங்குலர் வெலாசிட்டி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 5 மார்க் கொஸ்டின் டிட்டர்மைன் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஃபிகர்ஸ் ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் த ட்ரையாங்கிள் ஆஃப் வெக்டர் அடிஷன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் பார்த்து யூனிஃபார்மிட்டி ஆக்சலரேஷன் மோஷன் பை கால்குலஸ் மெத்தடில் கண்டிப்பாக இந்த கொஸ்டின் படிங்க. நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணுங்க 1 மார்க் இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். இந்த கொஸ்டின் 10 1 மார்க் கொடுத்துருக்காங்க. 35ல் 10 1 மார்க். டைமென்ஷனல் அனலைசஸ் இதில் பாருங்கள் நம்ம அந்த 3 ஈக்குவேஷன் S = UT + half AT ஸ்கொயர் தான் கேட்டிருக்காங்க. ப்ரொஜெக்டைல் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினில். அதே மெத்தட்ஸ் ஆஃப் மெஷர் லார்ஜர் டிஸ்டன்ஸ் எரர் கொஸ்டின் வந்துகிட்டே இருக்குது எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும். அது 5 மார்க்லேயும் பாருங்கள் எரர் சிக்னிஃபிகண்ட் எரர்னு. அதுக்கப்புறம் ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன் ஆஃப் 2 வெக்டர்ஸும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பார்த்தீங்கன்னா வெக்டார் ப்ராடக்டோட கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 1 மார்க் தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். ஸோ உங்களுக்கு தெரியும் பப்ளிக்கில் தமிழ் மீடியம் தனியாக இங்கிலீஷ் மீடியம் தனியாக கொஸ்டின் பேப்பர் கிடையாது, காமன் கொஸ்டின் பேப்பர் தான். ஆனால் இப்போ மிட்டம்ன்றதுனால தனித்தனி கொஸ்டின் பேப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டோட தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் 10 1 மார்க் வந்து அக்யூரேட்டாக கொடுத்துருக்காங்க. 5 2 மார்க் இதில் கொடுத்துருக்காங்க. பரிணாம பகுப்பாய்வு பயன்கள் யாவை, பரிணாமத்தின் ஒருபடித்தான நெறிமுறை என்றால் என்ன, இயற்பியல் அளவுகள் வகைகள் எழுதுக, ஸ்கேலார் வரையறு, எரிபொருள் என்றால் என்ன, முடுக்கம் வரையறு, 1 நியூட்டன் வரையறு. இந்த கொஸ்டின் எல்லாமே மார்க் பண்ணி படிக்கிறதுக்காக கொடுக்குறோம். மொத்த பிழைகள் என்றால் என்ன, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இடப்பெயர்ச்சி கோண இயக்கத்திற்கான இயக்கச்சார்புகள் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி திசைவேகம் மற்றும் சராசரி திசை இடையில வேறுபாடுகள் நிலைமம் என்று இந்த வேறுபாடுகள் வகைகள் கொடுத்துருக்காங்கன்னு அந்த கொஸ்டின் நல்லா படிங்க. அதுக்கு தனி ஊசல் கான்செப்டில் கொடுத்துருக்காங்க. வெக்டர் கூடுதலின் முக்கோண விதிகள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஸ்கேலர் பெருக்கல் என்றால் மாறாத முடுக்கம் பெற்ற பொருள் இயக்கச்சார்பு வருவிக்கும் நியூட்டன் விதிகள். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து கொஸ்டின் பேரில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 1 மார்க் இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேர் அப்படி பார்த்துட்டுவாங்க 10 1 மார்க்கு. அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ணும்போது யூஸ் ஆஃப் ஸோ சில டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் நியர்பை டிஸ்ட்ரிக்ட் அதே கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கோம். அதனால் 2 டிஸ்ட்ரிக்ட் கம்பேர் பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டோட தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் பாருங்கள் 10 1 மார்க்கு. அதுக்கப்புறம் 2 மார்க் பாருங்கள் ரேடியன் ஆம்பியர் கோண இயக்கத்தின் இயக்கச்சம்பளம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதே மாதிரி நம்ம 3 மார்க் பார்த்தீங்கன்னா இடப்பெயர்ச்சி மற்றும் கடந்த தொலைவு, திசைவேகம் சராசரி திசைவேகம், நெக்ஸ்ட் இடமாறுதல் தோற்றம் முறையில் சந்திரன் விட்டத்தை நீங்கள் எவ்வாறுன, அதுக்கப்புறம் நுட்பம் மற்றும் துல்லியத்தன்மை வரையாறு. அதுக்கு கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 5 மார்க்கில் பிழைகளின் வெவ்வேறு வகைகள் இருக்க ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பரிணாமங்களை ஒருபடித்த நெறிமுறை என்றன, மாறாத முடுக்கம் பெற்ற பொருளின் இயக்கச்சார்பு வருவிக்கும் கிடைத்தலாம். ஸோ ஓவராலாக இதில் பார்த்தா எல்லா கொஸ்டின் நீங்கள் மார்க் பண்ணி படிங்க. ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நிறைய கேட்டகரி இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின் மார்க் பண்ணி படிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் அந்த கொஸ்டின் பேப்பரை அப்லோட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் முதல்ல 1 மார்க் நம்ம 1 மார்க்கு அதை மார்க் பண்ணல, நீங்கள் 1 மார்க் வந்து புக் பேக்கில் இருக்க 1 மார்க் படிச்சுட்டு இதில் இருக்கிற 1 மார்க் ஃபுல்லாக ரெஃபர் பண்ணி படிக்கும்போது ஷூராக நீங்கள் நல்ல மார்க் எடுக்கலாம். இந்த 2 மார்க் 3 மார்க் செப்பரேட்டாக ஒரு நோட்டு போட்டு இதில் இருக்கிற 2 மார்க் இதில் இருக்க 3 மார்க் இதில் இருக்க 5 மார்க் மட்டும் செப்பரேட்டாக எழுதுங்க. வேறு ஏதாவது கொஸ்டின் கிடச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் GR Success தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்மளுடைய சேனல் GR Success +1 தமிழ் இங்கிலீஷ் மேத்ஸ்க்கு வந்து கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஃபிசிக்ஸ் அப்லோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரி மற்ற சப்ஜெக்ட் அப்லோட் பண்ணுறோம். ஸோ நான் திருப்பி சொல்கிறது இந்த மந்த் எண்டில் நமக்கு ஃபஸ்ட் மிட்டம் வரது சான்சஸ் இருக்குது. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்கில் கன்ஃபார்மாக ஃபஸ்ட் மிட்டம் வரும். ஸோ அதுக்குள்ளே இந்த கொஸ்டின்லாம் நீங்கள் மார்க் பண்ணி படிக்கணுன்றதுக்காக தான் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஃப்ரம் GR Success STC for your valuable support to our channel GR Success STC. Still now, thank you all.